பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே பாக்கியம் இல்லாத பொல்லாத கேஸை எல்லாமே நம்ம பாண்டியன் குடும்பத்து மேலே போட, இவங்க இந்த கொடுமை பண்ணாங்க அந்த கொடுமை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போது அவங்க வாய்க்கு சிக்கனை போய் எல்லாமே போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போது இங்கே பாண்டியன் இருந்துட்டு போலீஸ்கிட்ட, மேடம் இவங்க சொல்கிறது எல்லாமே போய் மேடம், குடும்பமாக சேர்ந்து எங்கள் குடும்பத்தவே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தருமே இங்கே நாங்கள் செத்த போனமாக தான் நடப்போனமாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. என் பிள்ளையோட வாழ்க்கையவே கெடுத்து விட்டுட்டாங்க. எக்கச்சக்கமான போய் இவங்க வாயை திறக்கிறது எல்லாமே போய் மேடம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே போலீஸ் இருந்துட்டு, என்னங்க சார் நீங்கள் பொய்ன்னு சொன்னால் அதை எப்படி நாங்கள் நம்ப முடியும்? அதுக்கான ஆதாரம் வேணும்ல அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, ஆதாரம் தானே நான் வாயிலே சொல்கிறேன் மேடம், ஏன்னா பாதிக்கப்பட்டவன் நான், அந்த குடும்பமாக சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு விஷயத்தையும் அதே சமயம் வயசு விஷயத்தையுமே சொல்கிறாங்க. போலீஸ் இருந்துட்டு, சரி விடுங்க, ஏதோ அவங்க 2 பொய்யை சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையே, இப்போல்லாம் படிக்காதவங்க கூட நல்லா திறமையாக தானே இருக்காங்க, இப்போ அவங்க படிச்சே ஆகணுமா, அவங்க பொய் சொல்லிட்டாங்க மன்னிச்சு விட்டுறலாம்ல, அதுக்காக நீங்கள் வரதட்சணை கொடுமை பண்ணுவீங்களா, இது வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் சத்தியமாக நாங்கள் வரதட்சணை கொடுமை எதுவுமே பண்ணல மேடம், அதே சமயம் இவங்க ஏமாத்துனாங்க, இந்த மாதிரி ஒரு பொய்க்காரி கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்னு ஒரு முடிவை எடுத்து தான் நான் இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தினேனே தவிர, மற்றபடி அவளை நாங்கள் வரதட்சணை கொடுமையும் பண்ணல, அதே சமயம் அவளை நாங்கள் அடித்து துன்புறுத்தவும் கிடையாது, அவளால் நாங்கள் தான் நூடுல்ஸாக இருக்கோம் மேடம், தயவு செஞ்சு நீங்கள் எங்களை வெளியே விட்டுருங்க, நான் மயிலுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது, நீங்கள் வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதுக்கான தகுந்த ஆதாரமும் வேணும், அதே சமயம் நாங்கள் விசாரித்து யார் பக்கம் உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே சரவணன் இருந்துட்டு, மேடம் சரிங்க மேடம், நீங்கள் விசாரிங்க, நீங்கள் எத்தனை நாள் வரைக்கும் வேணாலும் விசாரிங்க, ஆனால் என்கிட்ட விசாரிங்க மேடம், என் குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே எந்த தப்புமே பண்ணல, என் அப்பாவையும் என் தங்கச்சி காலேஜ் போகிறான் அவள் சின்ன பொண்ணு அவளையும் என் வீட்டில் உள்ள எல்லாரையுமே வீட்டுக்கு அனுப்பிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட விசாரிங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே நான் உண்மையாக மட்டும்தான் மேடம் பதில் சொல்லுவேன், அவங்கள மாதிரி எனக்கு பொய் சொல்லலாம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லுவோம். பாக்கியம் இருந்துட்டு, மேடம் அப்படியெல்லாம் எல்லாரையும் விட்டுற போகிறீங்க, அப்படியெல்லாம் விடவே விடாதீங்க மேடம், என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும், குடும்பத்தில் உள்ள ஒட்டு மொத்தமாக எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு தான் என் பொண்ணை ரொம்பவே சித்திரவதை பண்ணாங்க, இதோ இவங்க பொண்ணு கொள்ளலி இருக்காளே அவள் தான் மெயின் அக்யூஸ்டே, அவள் தான் என் பொண்ணை வார்த்தையாலே கொன்று போட்டா, குடும்பமாக சேர்ந்து ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க தரப்புலேருந்து எல்லாருமே என் பொண்ணை ரொம்பவே கொடுமை பண்ணிட்டாங்க, ஒருத்தரை கூட விடாதீங்க மேடம், இவங்களுக்கு தகுந்த தண்டனையை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் சொல்லவும். உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, எதுக்காக இப்படி மனசாட்சியே இல்லாமல் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் குடும்பமாக சேர்ந்து எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிருக்கீங்க, ஆனால் எங்கள் மேலே எல்லா தப்பையுமே திருப்பி விட பார்க்குறீங்களா, நாங்கள் என்ன உங்கள் பொண்ணுக்கிட்ட நகை நட்டு கேட்டு தொந்தரவு பண்ணோமா, நாங்கள் இது வரைக்குமே அந்த மாதிரி யாரையுமே ஏமாற்றி பொழைக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமே இல்லை, என் புருஷன் இப்போ கூட ரத்த வேர்வை சிந்தி தான் உழைச்சி தான் சம்பாதிச்சு தான் சாப்பிட்றாரே தவிர, குடும்பத்தங்களுக்கு எல்லாருக்குமே உழைச்சி தான் சம்பாதிச்சு கொண்டு வந்து போடுறாங்க, மற்றபடி மருமக வீட்டிலேருந்து வரதட்சணையாக பணத்தை வாங்கிக்கிட்டு நகையை வாங்கிக்கிட்டு அது மூலமாக நாங்கள் இது வரைக்குமே எங்கேயும் எப்பயுமே வாழ்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லுவோம். அம்மா உங்களோட வரலாறெல்லாம் நாங்கள் கேட்கறதுக்கு தயாராக இல்லை, என் பொண்ணை கொடுமை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் விவாகரத்து நோட்டீஸ் வேறு அனுப்புகிறாரு, என்ன என் பொண்ணை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, காலம் ஃபுல்லாக உங்கள் குடும்பத்தில் வடித்து கொட்டிக்கிட்டுருவோம், உங்கள் வீட்டில் உள்ள மொத்த பேரோட துணியையும் துவைச்சிக்கிட்டு வீடு க்ளீன் பண்ணிக்கிட்டு உங்களை ஒவ்வொருத்தரையுமே தனித்தனியாக கவனிச்சுக்கிட்டு இப்படி வேலைக்காரியாக தான் என் பொண்ணு நடத்துக்கினீங்க, அதை கூட என் பொண்ணு பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துருந்தா, ஆனால் இம்புட்டு பணம் கொண்டு வரணும் இம்புட்டு நகை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் அடித்து துரத்துனதுனால தானே என் பொண்ணு இப்போ என் வீட்டில் வாழ வெட்டியாக இருக்கா, நீங்கள் எம்புடு தான் அடித்து என் பொண்ணை கஷ்டப்படுத்தினாலுமே எம்புடு தான் வேலை வாங்கினாலுமே அத்தனையுமே என் பொண்ணு செஞ்சுக்கிட்டு தானே இருந்தா, நீங்கள் தானே
பணம் இருந்தால் தான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வாடின்னு எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டீங்க. எங்களுக்குமே அந்த வக்கு இல்லை, இல்லைனா நாங்களும் பணத்தை கொடுத்துருக்க மாட்டோமா? இப்படி மருமக கிட்ட இருந்தால் பிடுங்கி சாப்பிடணுமா? உங்களை மாதிரி ஆளுங்களை விட்டு வைக்கவே கூடாது. நீங்கள்லாம் வீட்டில் இருக்க வேண்டிய ஆளுங்க இல்லை, ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து பயங்கர கராராக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுறது எல்லாமே பொய் தான். இருந்தாலும் இங்கே நம்ம பாண்டியனுக்கு தலையை பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. பொய் எப்படியெல்லாம் பொய் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்கிறத தான் போலீஸுமே நம்பிக்கிட்டு இருக்காங்களே. நம்ம சொல்கிறத எதுக்குமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஆதாரமெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது? நம்மக்கிட்ட எந்த ஒரு வீடியோ ஆதாரமோ இல்லை ஃபோட்டோவோ எதுவுமே இல்லையே. இவங்க எதுக்காக இப்படியெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? எப்படி நம்ம போலீஸ்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர டென்ஷன், பயங்கர கடுப்பாக இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, மேடம் என்ன மேடம் இவங்க 2 பேர் மட்டும் வந்திருக்காங்க, இவங்க பொண்ணு மயில் வரலையா மேடம்? அவங்கக்கிட்டே நீங்கள் விசாரிக்கணும்ல. ஏன்னா அவங்களும் பாதிக்கப்பட்ட பொண்ணு தானே. அவங்களுமே எக்கச்சக்கமான போய் சொல்லி அவுத்து விட ரெடியாக தான் இருந்திருப்பாங்க. எங்கே அவங்க காணோம்? ஒரு வேளை அவங்க பொண்ணை வீட்டிலே மறைச்சி வச்சுட்டு வந்திருக்காங்க போல். அவங்க பொண்ணை வர சொல்லுங்கள் மேடம், அவங்க பொண்ணுக்கிட்டே கேட்குவோம். நாங்கள் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணோமா, அடித்தோமா, துரத்தணுமான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே நீங்களே விசாரிங்க மேடம், அவங்கக்கிட்ட விசாரிங்க. அவங்கள கேட்டால் அவங்களுக்கு தெரியும்ல. என் அம்மாவை மாதிரி யாருமே மருமகளுங்களை இந்த ஊர் உலகத்திலே பார்த்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க என் அம்மா பெத்த பொண்ணு மாதிரி தான் ஒவ்வொரு மருமகளையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என் அம்மாவும் என் அப்பாவும். ஆனால் என் அம்மா அப்பா மேலேயே இவங்க இம்புட்டு குறை சொல்கிறாங்க. நீங்கள் மயில்கிட்ட விசாரிங்க மேடம். மயிலுக்கு அதாவது கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அவங்களே எல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்கிறாங்க. உடனே பாக்கி இருந்துட்டு, அப்படியெல்லாம் என் பொண்ணுக்கிட்டலாம் விசாரிக்க முடியாது. இவங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஏதாவது பொய் சொன்னாலும் சொல்லுவா. இல்லை இல்லை, என் பொண்ணு வீட்டில் இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இது வந்து ரொம்ப தப்பு. நாங்கள் எல்லார்கிட்டையுமே விசாரிப்போம், எல்லார் சைட்லேருந்துமே விசாரித்து எதுவும் உண்மை அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிப்போம். யார் மேலே தப்பு இருக்கோ அவங்களுக்கு தகுந்த தண்டனையை நாங்கள் கொடுத்தே தீருவோம். உங்கள் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாக்கியம் இருந்துட்டு உடனே, இங்கே பாருங்கள் மேடம், என் பொண்ணுக்கு உடம்பு முடியல, அழுது சாப்பிடாம இருந்து மயக்கம் போட்டு ரொம்பவே முடியாமல் இருக்கா. அவள் வீட்டில் இருக்கா, நடக்கக்கூட முடியல. அவள் வீட்டிலே இருக்கட்டும் மேடம், அவளாம் இங்கே வரமாட்டா. எதுவாக இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குறோம். இவங்க கிட்ட உண்மை இருக்குது அப்படின்னா இவங்க கிட்ட விசாரித்து நீங்களே கண்டுபிடிங்களா பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவங்க கிட்ட உண்மையே இல்லை மேடம். ஏன்னா என் பொண்ணை போட்டு கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் இங்கே நம்ம மீனா வராங்க. மீனாவை பார்த்ததுமே இங்கே நம்ம பாக்கியத்துக்கு பயங்கர பயமாக இருக்குது. ஏன்னா நகை விஷயம் அவங்களுக்கு தெரியும், அதனால தான் கொஞ்சம் பயப்படுறாங்க. உடனே மீனா வந்து, மாமா, அத்தை, என்ன மாமா அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. யார் ஒருத்தவங்க வழியில் போகிறவங்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். என்ன பிரச்சனை, யார் கேஸ் கொடுத்தது, யார் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ரொம்பவே பதட்டமாக கேட்கவும், உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, மீனா பாத்தியா மீனா, அந்த மயில் குடும்பத்தில் உள்ளவங்க தான் நம்ம மேலே கேஸை போட்டுட்டாங்க. வரதட்சணை கொடுமை பண்ணுறோமா, அவளை அடித்து அம்புட்டு கொடுமை பண்ணுறோமா, அதனால தான் அவங்க அம்மா இங்கே நிற்கிறாங்களே, இவங்க தான் கேஸ் போட்டிருக்காங்க. நம்ம அப்படியா ஒரு நாளாவது மருமகளை பிள்ளைங்களை நான் ஏதாவது திட்டியிருப்பேனா, இல்லை இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யன்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்தியிருப்பேனா? உங்களை ரொம்ப நல்லா என் பெத்த பிள்ளை மாதிரி தானே எல்லாருமே பார்த்துக்கிட்டேன். ஆனால் வரதட்சணை கொடுமை பண்ணோம், அடித்தோம், துரத்தணும், என்னென்னமோ பண்ணணும்னு சொல்லிட்டு பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து நடக்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போது மீனா இருந்துட்டு, அத்தை நீங்கள் கவலையே படாதீங்க அத்தை, இனிமே நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா பயங்கர கோவமாக இங்கே போலீஸ்கிட்ட வராங்க. இங்கே பாக்கியம் இருந்துட்டு பயப்படுறாங்க, எங்கே நகை விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேஸ் கொடுத்ததே நகை வச்சு தானே, வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் கேஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போது போட்ட நகை எல்லாமே கவரிங்கன்ற விஷயம் இப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் வெளியே வந்துடுமோ, வெட்ட வெளிச்சம் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்போது இங்கே நம்ம மீனா இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட, என்னங்க உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, வரதட்சணைன்னு சொல்லிட்டு கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் என்ன அம்புட்டு நகையை போட்டுட்டீங்க? அது மட்டும் இல்லாமல் என் வீட்டாளுக யாராவது உங்ககிட்ட நகை கேட்டாங்களா? நீங்களே தானே போட்டீங்க, அதுவும் போட்டதும் எல்லாமே கவரிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லவும் இங்கே போலீஸுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதே சமயம் இங்கே பாக்கியத்துக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே கோமதி வாய் மேலே கையை வச்சுக்கிறாங்க, என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னே தெரியலையே. அப்போது மீனாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனுமே நினைக்கிறாங்க.
இப்போது இங்கே நம்ம போலீஸ் இருந்துட்டு என்னம்மா நீ பாட்டுக்கு வந்த என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, நான் போட்டது எல்லாமே கவரிங்குன்னு சொல்லிட்டு என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமாங்க மேடம், ஒரு நாள் நான் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் இவங்க அதாவது மயிலக்காவும் இவங்க அம்மா அவங்க அப்பா இவங்க 3 பேருமா மேலே மெதமால அதாவது மொட்டை மாடியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மொத்த நகையுமே கவரிங்கிற விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலக்கா வாயாலேயே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாக்கியத்துக்கு அப்படியே விடங்குது. உடனே போலீஸ் இருந்துட்டு என்னம்மா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீ சொல்கிறத நாங்கள் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ் கேட்கவும், உடனே பாக்கியம் நெஞ்சு அடிச்சுக்கிட்டு ஐயோ இந்த பொண்ணு என்னம்மா போய் சொல்லுது, இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை, நாங்கள் கஷ்டப்பட்டு கஞ்சிக்கு செத்து ஒவ்வொரு வேலையும் சாப்பிடாம உண்ணாமல் கொள்ளாமல் என் பிள்ளை நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் பாடாப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தில் தான் நாங்கள் 80 பவுன் நகை போட்டோம், மொத்தமும் கவரிங்னு சொல்லுது. இந்த பொண்ணு சரியான பொய்க்காரியாக இருக்கா மேடம், இவங்களால நம்பாதீங்க மேடம், பார்த்தீங்களா போட்ட நகையவே இல்லை அதெல்லாம் கவரிங்னு சொல்கிறாங்க. அப்போது என் பொண்ணு நகையை என் பொண்ணுக்கே தெரியாமல் எடுத்து திருடி விற்றுருக்காங்க, எல்லா நகையுமே கவரிங்காக மாற்றி வச்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் ஒரு ரீலை விடவும், உடனே இங்கே மீனா அப்படியே வாய் மேலே கை வச்சுக்கிறாங்க. ஏங்க என்னங்க இப்படியெல்லாம் ஃப்ராட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் பின்ன 80 பவுன் கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம், என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் போட்டிருக்கோம், நீ என்னடானா அது எல்லாமே கவரிங்னு சொல்கிற. ஆமாம், அது உங்களுக்கே தெரியும்ல ஏன் ராஜி, இவங்க சொல்கிறது பொய் தானே, இவங்க 80 பவுன் போட்டதில் 8 பவுன் மட்டும்தான் தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங் தான் ராஜி அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே கோமதி பாண்டியன் எல்லாருமே ராஜியை பார்க்குறாங்க. ராஜியுமே ஆமாம் மீனாக்கா சொல்கிறது உண்மைதான், இவங்க போட்டது எல்லாமே கவரிங் தான், 8 பவுன் மட்டும் தான் தங்கம், இந்த விஷயம் எங்களுக்கு எப்போவோ தெரியும், இவங்க தான் எங்கள் கையில் விழாத குறையா கெஞ்சினாங்க, என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றணும், நாங்கள் சீக்கிரமாகவே இதை தங்கமாக மாற்றி எடுத்து வச்சிடுறோம், நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க, அப்படி சொன்னீங்க அப்படின்னா என் பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போயிடும், இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக நாங்கள் எம்புட்டோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கெஞ்சினாங்க. சரி, நாங்களும் மயிலக்காவோட வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தோம், ஆனால் இவங்க இம்புட்டு பெரிய ஃப்ராடாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, ஒவ்வொரு விஷயத்துலையுமே பொய் தான், வாயை திறந்தாவே பொய் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறத நம்பாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே சொல்கிறாங்க. எங்கள் பாக்கியத்துக்கு படப்படாங்குது, மரண பீதியாக இருக்குது, எங்கள் மயில் வாழ்க்கையை காப்பாற்றாமல் விட்டுருவோமோ, அது மட்டும் இல்லாமல் போலீஸ் இது ஜெயிலில் போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை கால்லாம் நடுங்குது பாக்கியத்துக்கு. எப்படியாவது 1008 பொய்யாவது சொல்லி நம்ம தப்பிச்சிடணும், நம்ம பொண்ணோட வாழ்க்கையுமே எப்படியாவது காப்பாற்றிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நினைக்கிறாங்க. இப்போது உடனே பாக்கி இருந்துட்டு மேடம் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க மேடம், எம்புட்டெல்லாம் போய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என் பொண்ணுக்கு இவங்க எம்புட்டு குடைச்சல் கொடுத்தாங்க தெரியுமா, இப்போ பார்த்தீங்களா போட்ட நகையவே இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க மேடம், இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க மேடம். சரிங்க மேடம், இவங்க என் பொண்ணை அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க, அதை கூட நான் மறந்துடுறேன் மேடம், இவங்க அதாவது என் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லவும், அதாவது சரவணன் சொல்கிறாங்க, என் மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, இவங்க அடித்து கொடுமை பண்ணது நகை கேட்டு தொந்தரவு பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நாங்கள் மறந்துடுறோம், ஆனால் இவங்க வந்து விவாகரத்து கொடுக்கக்கூடாது, என் பொண்ணு அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும் மேடம், இதுக்கு மட்டும் வழி பண்ணி கொடுங்க, நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே சரவணன் இருந்துட்டு போடு அப்படி போடு, எப்படியெல்லாம் தப்பிக்கிறீங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம சரவணன் பேசுகிறாங்க. என்ன எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பிக்க பார்க்குறீங்களா, உங்கள் பொண்ணு நாங்கள் வரதட்சணை கொடுமை பண்ணோம்ல, அதுக்கு கேஸை போட்டு உள்ளே தள்ளணும்ல, நீங்கள் என்னடானா கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு அதாவது உங்கள் பொண்ணு திரும்ப எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நாங்கள் திரும்பவும் கொடுமை பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியம் வந்து திக்கி திணறாங்க. உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு பார்த்தீங்களா மேடம், எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, இவங்க போட்ட நகையிலுமே எல்லாமே கவரிங்காக போட்டுட்டு 8 பவுன் மட்டும்தான் தங்கமாக போட்டிருக்காங்க, இந்த விஷயம் கூட எங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது, இப்போது இப்படி எம்பிட்டு இன்னும் உண்மையை மறைச்சி வச்சுருக்காங்களோ யாருக்கு தெரியும், இங்கே பாருங்கள் மேடம், இவங்க மேலே தான் மொத்த தப்புமே, தயவு செஞ்சு இந்த குடும்பத்துக்கிட்டேருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க மேடம், என் வாழ்க்கையை கொஞ்சமாவது நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் யாருக்குமே எந்த துரோகம் நினச்சது கிடையாது, என் அப்பா சொன்ன பேச்சை தவிர மற்றபடி நான் அவங்களுக்கு எதிராக நான் ஒரு பேச்சு கூட பேசுனது கிடையாது, என் குடும்பத்துக்காக நான் என்னெல்லாம் அதாவது என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் ஏன்னா அந்த அளவுக்கு என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து எங்களை தயவு செஞ்சு விடுதலை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் வந்து சொல்கிறாங்க.
இப்போது இங்கே போலீஸ் இருந்துட்டு எதுவாக இருந்தாலும் நாங்கள் மயில்கிட்ட விசாரணை பண்ணிட்டு தான் இது பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யார் பக்கம் உண்மை இருக்குன்னே எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. எல்லாத்துக்குமே எனக்கு வீடியோ ஆதாரம் வேணும். பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து என்ன சொல்லுதோன்னு கேட்டுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஏதாவது வீடியோ ஆதாரம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லவும், உடனே மீனா இருந்துட்டு யோசிக்கிறாங்க. ஆமாம்ல, நாமளும் ராஜியும் அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதே சமயம் வீடியோவும் ரெக்கார்ட் ஆகிருந்தது. அதை நம்ம இப்போ வரைக்குமே டெலீட் பண்ணல. அதை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து அவங்க ஃபோனில் ரொம்ப நேரம் தேடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஆதாரம் கிடைக்கிது. இப்போது இவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இது பண்ணியிருப்பாங்க. அப்போது அது வீடியோ கிளிக் ஆகிட்டுருக்கு. இப்போது இங்கே நம்ம பாக்கியம் வந்து நம்ம மீனா கிட்ட கேட்டிருப்பாங்க. மீனா, நகை விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத. நாங்கள் போட்டது எல்லாமே கவரிங் தான். 8 பவுன் மட்டும் தான் தங்கம். மற்றபடி எல்லா நகையுமே நாங்கள் திருப்பி சீக்கிரமாகவே தங்கமாக மாற்றி வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுனது எல்லாமே, அதாவது மொட்டை மாடியில் என்னெல்லாம் பேசினாங்களோ அது எல்லாமே இங்கே வீடியோ ஆதாரமாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த ரெக்கார்டையுமே இங்கே போலீஸ் கிட்ட காட்டுறாங்க. போலீஸ் அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போது உங்கள் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது. எல்லா ஃப்ராட் வேலையுமே பண்ணிவிட்டு நீங்கள் இம்புட்டு தைரியமாக நல்ல குடும்பத்து மேலேயே பழிய போடுறீங்களா? இருக்கு உங்களுக்கு, இன்னும் மயில் வரட்டும், மயில்கிட்டையும் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போலீஸ் வந்து சொல்கிறாங்க. எங்கள் பாக்கியத்துக்கு வெலை வருது. இப்போ நம்ம கோமதிக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. எப்படியோ நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்றத மீனா ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எல்லாருமே இப்போ வீட்டுக்கு போயிடலாம். மயிலை வர வச்சு அவங்கக்கிட்டேயும் நாங்கள் விசாரணை பண்ணிடுறோம். கண்டிப்பாக அவங்க மனசாட்சியை பொறுத்து அவங்க உண்மையை சொல்லுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்து மேலே தப்பு இல்லைன்றதை நான் இப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக இன்னும் 1 ஹவர் நீங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட போலீஸ் கேட்குறாங்க. தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லவும், இப்போது போலீஸ் இருந்துட்டு கான்ஸ்டபிள் கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் போயிட்டு மயில் வீட்டுக்கு போயிட்டு மயிலை கூட்டிகிட்டு வந்துடுங்க கையோட அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான்ஸ்டபிள் வந்து இங்கே மயிலோட வீட்டுக்கு வராங்க. மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. விவாகரத்து நோட்டீஸ் வந்து நம்ம சரவணன் அனுப்பியிருப்பாங்கல்ல, அந்த நோட்டீஸவே பார்த்து ரொம்பவே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே மயில்கிட்ட, மேடம் உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் வர சொன்னாங்க. உங்கள் அம்மா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, எதுக்காக நான் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் வாங்க, எதுவாக இருந்தாலும் அங்கேவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலையும் சுடரையும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே போலீஸ்கிட்ட போனதுமே இங்கே எல்லாருமே இருக்காங்க. பாண்டியன், சரவணன் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு, என்ன இவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மா, எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம், வேறு ஏதாவது பிரச்சனையாம்மா அப்படின்னு சொல்லுவோம். உடனே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா, உங்ககிட்ட நாங்கள் விசாரிக்கிறதுக்காக தான் உன்னை வர சொன்னோம். அம்மா, உனக்கு இங்கே வந்து கேஸ் கொடுத்தது, இங்கே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்க விஷயமெல்லாம் உனக்கு தெரியாதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மயில் இருந்துட்டு, இல்லை மேடம், என் புருஷன் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. அதை பார்த்து நான் அழுதுகிட்டே உட்காண்ட்ருந்தேன். மற்றபடி என் அம்மாவும் என் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தது இதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கே எனக்கு விவாகரத்து நடக்க போகுதா, அதனால தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே எங்கள் போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா, விவாகரத்துக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டாம், கோர்ட்டுக்கு தாம்மா போகணும். நீ பயப்படாத, உன்கிட்ட நாங்கள் விசாரிக்கிறதுக்கு தான் வர சொல்லியிருக்கோம். அம்மா, இது உன் மாமியார் குடும்பம் தானே, உன் அத்தை மாமனார் உன் ரிலேஷன் தானே அவங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க மேடம், அவங்க எல்லாருமே என் புருஷன் வீட்டு ஆளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே போலீஸ் இருந்துட்டு, சரிம்மா, உன் வீட்டு ஆளுங்க உன்னை கொடுமை பண்ணாங்களா, வரதட்சணை கேட்டு உன்னை ரொம்பவே சித்திரவதை பண்ணாங்களா, வரதட்சணை கேட்டு அடித்து உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனது உண்மையாம்மா அப்படின்னு சொல்லுவோம். மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன மேடம் என்னென்னமோ சொல்கிறீங்க, இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியத்துக்கு போச்சு, இவளுக்கு பொழைக்கவே தெரியாது, அடித்து பிடிச்சி 1008 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தா, பொய்யை மறைச்சிக்கிட்டு இவளால் ஒழுங்காக அந்த குடும்பத்தில் வாழ முடியல. இப்போது இங்கே போலீஸ்கிட்ட கரெக்டான பதிலையும் சொல்லி தப்பிக்க முடியல. அவ்வளவுதான், நம்ம இப்போது ஸ்டேஷன்லேயே தான் இருக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் போலீஸ்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே களியை திங்குக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. என் மயில் வேறு எதுனா சொல்லி சமாளிடின்னு சொல்லிட்டு சைகை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மயில் வந்து பாக்கியத்தை பார்க்கறதில்ல. என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். ஆமாம் மேடம், என் அத்தை தங்கம், சொக்க தங்கம், என் அத்தை என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஏன் என் அம்மாவை விட என் அத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க மேடம். அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக போனதை நினச்சி ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் நான் பொய் சொல்லிட்டு போனேனே, அதனால் என்னால் அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கூட அனுபவிக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் எங்கடா இந்த பொய் உண்மை எல்லாமே வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே
தவிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு மேடம். அதாவது என் அம்மா வீட்டு ஆளுங்க நான் சொல்கிறத கூட கேட்காம பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு வயசு என் புருஷனை விட 2 வயசு அதிகம். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ எம்ஏ படிச்சிருக்கிறதா பொய் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் 12th மட்டும் தான் முடிச்சிருக்கேன். இப்படி அவங்க சொன்ன பொய்யை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நானும் எக்கச்சக்கமான பொய்யை சொல்லிட்டேன். என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே நான் ஏமாற்றிட்டேன். என் அப்பா அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு நானும் அவங்களுக்கு உடந்தையா இருந்துக்கிட்டு பொய்க்கு நான் அடிமையாக இருந்துட்டேன். நான் எங்கே உண்மையை சொன்னால் என் சரவணன் மாமாவும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பயந்துக்கிட்டு இந்த விஷயத்த சொல்லலை. சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என் அம்மாவும் என் அப்பாவும் இல்லை நீ இதை சொல்லக்கூடாது, சொன்ன அப்படின்னா உன் வாழ்க்கையே போயிடும், இதை நீ கொஞ்ச நாளைக்கு மறைச்சி வை, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெட்டியா நீ என் வீட்டுக்கு வந்த அப்படின்னா நான் உன்னை சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னாலாம் என் அம்மாவும் என் அப்பாவும் என்கிட்ட சொல்லுவாங்க. நான் போகிறதுக்கு நாதி இல்லாமல் தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லி மறைச்சிக்கிட்டு இத்தனை நாளாக அவங்கள ஏமாற்றிக்கிட்டு இருந்தேன். மற்றபடி அவங்க எந்த தப்புமே பண்ணல, என்னை வரதட்சணை கொடுமையும் பண்ணல, அதே சமயம் என்னை அடித்து துன்புறுத்தவும் செய்யலை. என் மாமனார் கூட ரொம்ப ரொம்ப நல்லவர். அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருமே ரொம்ப நல்லவங்க. அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போய் நான் கடைசி வரைக்கும் என் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சேன். ஆனால் நான் பொய் சொல்லியிருக்கேன்ல, அதை நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப பயப்படுவேன். ஆனால் இப்போ எல்லா விஷயமும் தெரிய வந்துருச்சு மேடம். என் புருஷன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு விவாகரத்து நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்டாரு. இங்கே பாருங்கள் மேடம், நாங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு தான். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் புருஷன் கூட என்னை ஒன்று சேர்த்து வாழ வைப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு அடி செருப்பு, என் கூட ஒன்று சேர்ந்து வாழணுமா உனக்கு? பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எங்கள் குடும்பத்தவே அப்படியே ஒவ்வொருத்தரோட மனசையும் சுக்குநூறாக கண்ணாடி மாதிரி உடச்சிட்டு இப்போது அதை ஒட்ட வைக்கணும்னு ட்ரை பண்ணுறியா? அதை ஒட்ட வைக்கவே முடியாதுமா. நீ என் வாழ்க்கையில் இனிமேல் இல்லவே இல்லை. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உன்னை பார்க்க எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. ஏன்டா உன்னை நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் யோசித்து எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. நான் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருப்பேன் போல, அதனால தான் உன்னை மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் ரொம்பவே அருவெறுப்பாக பேசவும் எங்கள் மயில் இருந்துட்டு மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோங்க மாமா, உங்கள் காலில் கூட விழுறோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாரும் முன்னாடியுமே கெஞ்சவும், இங்கே பார் உன் நாடகத்தெல்லாம் என்கிட்ட நடத்தாத, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது, எதுக்காக ஓவராக சீனா போட்டுக்கிட்டு இருக்க? இங்கே பாருடி, இங்கே பார், உன்னை என்னைக்கு நான் விவாகரத்து பண்ணுறனோ அன்னைக்கு தான் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். எனக்கு ஒரு பொண்டாட்டி மயிலுன்றவ இல்லவே இல்லை. நான் தனி மரம் அப்படின்றத நான் என்னைக்கு உணர்றனோ அன்னைக்கு தாண்டி நிம்மதியாக இருப்பேன். என் அப்பா அம்மா அண்ணனுங்க என் அண்ணிங்கன்னு சொல்லிட்டு என் தம்பி பொண்டாட்டிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கூடையும் நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ வேண்டி. என் குடும்பத்தில் நீ வந்து எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே உன்னால் யாருமே என் குடும்பத்தில் உள்ள யாருமே கஷ்டப்படக்கூடாது. இங்கே பார், உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நோட்டீஸ் அனுப்புனது தான். உன்னால் முடியவே முடியாதுன்னா கூட நான் டிவோர்ஸ் வாங்கிடுவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் இருந்துட்டு, இங்கே போதும் நிறுத்துங்க, உங்கள் குடும்ப சண்டையெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உடனே பாக்கியத்துக்கிட்ட என்னம்மா நீங்கள்லாம் ஒரு பெற்றவங்களா இருந்தால் பிள்ளைக்கு நல்லதாக மட்டும்தான் நினைக்கணும். என்ன பெற்றவங்க நீங்கள்? உங்களை மாதிரி பெற்றவங்க இருக்க போய் தான் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு கிடக்குது. நீங்கள் சரியாக இருந்திருந்தா உங்கள் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்குமா? அவங்களுமே பாதிக்கப்பட்டவங்க. அவங்கள எவ்வளவோ பொய் சொல்லி நீங்கள் ஏமாத்திருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு தானே. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு என்ன வேலை வெட்டியிலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நினச்சா உங்களுக்கு கோவம் வந்தால் கண்ட பொய்யெல்லாம் சொல்லி உங்கள் வாய்க்கு வந்த பொய் எல்லாத்தையுமே சொல்லி எங்ககிட்ட கேஸை கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப நல்லவங்க உத்தவங்கன்ற மாதிரி நடிப்பீங்க. என்னம்மா இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமாக இல்லை? எங்களுக்குன்னா வேலை வெட்டி இல்லாமல் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோமா? இங்கே பாருங்கள், இப்படி ஒரு வேலையை இனிமேல் எப்பயாவது பண்ணிங்க அப்படின்னா அவ்வளவுதான். சரி, எல்லாருமே ஒரு சைனை போட்டு கொடுத்துட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, மேடம் ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு நீங்கள் என் புருஷன்கிட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேருமா சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இது. உங்கள் குடும்ப விஷயத்தில் என்னால் தலையிட முடியாது. நான் பேசினாலும் அது சரியாக இருக்காது. நீங்கள் 2 பேருமா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு சைனை போட்டு கொடுத்துட்டு எல்லாருமே வெளியே வராங்க. இங்கே நம்ம மயில் எல்லார் முன்னாடியுமே அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வச்சு காலில் விழுறாங்க. தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோமாம்மா, நான் பொய் சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு தான். என் அப்பா அம்மா
அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு உடந்தையா இருந்திருக்கக்கூடாது. நான் அவங்களுக்கு என்னை மன்னிச்சிருங்க மாமா, நீங்கள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை மாமா, எனக்கு செத்து போயிடணும் போல இருக்குது. என்னமோ எல்லாரும் இருந்துமே யாருமே இல்லாத தனிக்காட்டில் என்னை எடுத்துகிட்டு போய் விட்ட மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி உலகமே இருண்டு போன மாதிரி இருக்குது மாமா. தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க மாமா. உங்களுக்கு அதாவது நான் போய் சொன்னேன் தான், ஆனால் உங்கள் வீட்டில் வந்து உங்ககிட்டேயும் மற்றவங்க கிட்டேயும் நான் பாசம் காட்டினது எல்லாமே உண்மை மாமா. தயவு செஞ்சு இதை ஏற்றுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே சரவணன் இருந்துட்டு, இங்கே பார், உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஏற்கனவே உன்னை பேசி பேசி உன்னை திட்டி திட்டி என் வாய் தான் வலிக்குது. ஆனால் உனக்கு உரைச்ச பாடே கிடையாது. அப்பா வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி இருந்துட்டு, இங்கே பார், ஜென்மத்துக்குமே உன் முகத்தில் நாங்கள் யாருமே முழிய மாட்டோம். உன்ன மாதிரி ஒரு கேடுகிட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு என் பிள்ளையோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே குற்ற உணர்ச்சியோடு இருக்கோம். இங்கே பார், சீக்கிரமாகவே நாங்கள் கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியம் இருந்துட்டு, ஏ மீனா, எல்லாமே உன்னால் தாண்டி, நீ தான் ஏதோ வீடியோ ஆதாரத்தை காட்டி இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையை தரமட்டமாக்கிட்ட. உன் பேரையுமே சொல்லி உன்னையுமே நான் போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட்வர் அதாவது உன்னை கொண்டு வந்து சேர்த்துருக்கணும்டி. எல்லார் பேரையும் சொல்லி உன்னை விட்டு வச்சும் பாரு, அது ஏன் தப்பு தான். ஏதோ என் பொண்ணுக்கு வந்து ஆறுதலாக 2-3 வாரத்தை நேற்று பேசிட்டு போனேன்றதுனால தான் உன் பேரை நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் நீ வச்சுட்ட பற்றியா வெடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து இங்கே மீனாவுக்கு வெடியை வச்சு விட்டுட்டாங்க. மீனா அப்படி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி, என்ன மீனா, அவங்க என்ன சொல்கிறாங்க? அப்போது மயிலை பார்த்து பேசிட்டு வரதுக்காக நீ அவங்க வீட்டுக்கு போனியா மீனா? அப்போது சரவணனோட வாழ்க்கை கெட்டு போனதை நினச்சி உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லைல்ல? அப்படி தானே? அப்போது அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வாழ வைக்கலான்னு நினச்சியா? உனக்கு அப்படி நினைக்கிறதுக்கு எப்படி மனசு வந்தது மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து மீனாவை பிடிச்சிக்கிறாங்க. உடனே செந்திலுக்குமே பயங்கரமாக கோவம் வருது. மீனா, நீ நேற்று போயிட்டு வந்தப்பவே நான் உன்னை எப்படியெல்லாம் திட்டினேன் ஞாபகம் இருக்கா? பார்த்தியா, இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. என் அண்ணனும் என் குடும்பமும் என்ன தப்பு பண்ணாங்க? இங்கே பார் மீனா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அந்த குடும்பத்துக்காக நீ பறிஞ்சு கட்டிக்கிட்டும் வரிஞ்சு கட்டிக்கிட்டும் இருந்திருக்க. நகை விஷயம் தெரிஞ்சுமே இத்தனை நாளாக எங்ககிட்ட யார்கிட்டையுமே சொல்லாமல் மூடி மறைச்சி வச்சுருக்க. அப்போது அந்த குடும்பத்தோடு சேர்ந்து நீயும் பொய் சொல்லியிருக்க, எங்கள் குடும்பத்தவே ஏமாத்திருக்க, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ஏங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. நான் அப்படிலாம் நினைக்கலைங்க. நானும் ராஜியும் யதார்த்தமாக மொட்டை மாடியில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் இவங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்டோம். அப்போது அவங்க எங்ககிட்ட எப்படி கெஞ்சினாங்க. சரி, அக்காவோட வாழ்க்கையை நினச்சி தான். அப்போது உங்கள் அக்காவோட வாழ்க்கையை மட்டும் நினைப்பீங்க, அப்போ என் அண்ணனோட வாழ்க்கையை நினச்சி பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, அப்படி தானே மீனா? இங்கே பார் மீனா, இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கோட்டர்ஸுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன்ல, கோட்டர்ஸ்க்கு இனிமேல் வராத, நான் தனியாகவே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏங்க, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. அப்படி என்ன சொல்ல போகிற மீனா? என்ன, மயில் ரொம்ப பாவம், மயிலும் அவங்க குடும்பமும் ரொம்ப ரொம்ப அப்பாவி, ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு, அவங்கள நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கலான்னு சொல்ல வரையா மீனா? ஏங்க, நான் அப்படி சொல்ல வரலைங்க. எனக்கே இவங்க மிகப்பெரிய ஃப்ராடுன்றது அன்னைக்கு தாங்க தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி மீனா, அன்னைக்கு தானே தெரிய வந்துச்சு. அப்போது நகை விஷயத்த அன்றைக்கே எல்லாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டியது. சரி, அன்றைக்கே உனக்கு பிரச்சனை வந்தப்போ எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு. அந்த குடும்பம் செம்ம ஃப்ராடுன்ற விஷயமும் உங்களுக்கு தெரிய வந்துச்சு. சரி, அப்போவே நீங்கள் அந்த குடும்பத்தை அத்துவிட வேண்டியது தானே? எதுக்காக ஆறுதல் வேணும், ஆறுதலாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று போயிட்டு அவங்க குடும்பத்துக்கிட்ட கொலாவிட்டு வந்த நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க அத்தை, நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. போதும் மீனா, எதுவும் பேசாத. நம்ம வீட்டுக்காக நீ நல்லது நினைக்கிற, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சரவணன் வாழ்க்கை குழி தோண்டி புதைச்ச அந்த மயில், அவள் பேரை சொல்கிறதுக்கு கூட எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. ஆனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு ஆறுதல் வேறு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்போது நான் எங்கள் குடும்பத்தில் யார் எப்படி போனாலும் உனக்கு கவலையே இல்லை. நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பமாக நினைக்கல, நீ தனியாக தான் பிரித்து நினச்சிருக்க, அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அத்தை, ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். போதும் நிறுத்து மீனா, இனிமேல் நீ என் முகத்திலே முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு மீனாவோட அப்பா அம்மாவும் வந்து நிற்கிறாங்க. இங்கே மீனாவை திட்டிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. உடனே மீனாவோட அப்பா இருந்துட்டு, என்னம்மா இதெல்லாம், அவங்கவுங்க கிட்ட கேள்வி வாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்காக தான் இந்த மாப்பிள்ளையே நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போனியா? நான் அப்போவே சொன்னேன், இந்த குடும்பம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பாக்கி இருந்துட்டு, ஆமாங்க ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான். இந்த குடும்பத்தை நம்பி என் பொண்ணை கொடுத்து இப்போ என் பொண்ணு வாளா வெட்டியாக நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மீனா இருந்துட்டு, அப்பா நீங்கள் வேற
ஏன்ப்பா நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மீனா, எதுக்காக வந்தேன்னு உனக்கு தெரியலையா? உங்கள் மாமியார் குடும்பத்தை பற்றின மொத்த டீட்டெயிலும் ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. என்னாச்சோ ஏதாச்சோ உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோன்னு சொல்லிட்டு தான் நானும் உன் அம்மாவும் அடி புடின்னு சொல்லிட்டு ஓடி வந்தோம். நீ என்னடானா எதுக்காக வந்தேன்னு கேட்குற? இங்கே வந்து பார்த்தா உன்னை இந்த குடும்பம் ஃபுல்லாக கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மீனா? உடனே அவங்க அதாவது மாமியார் மாமனார்கிட்ட போயிட்டு, "என்ன சம்மந்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணை எப்படியெல்லாம் திட்டுறீங்க? என்ன உங்களுக்கு மருமகளா வந்துட்டா உங்களுக்கு அடிமையாயிட்டாங்கன்னு அர்த்தமா? அந்த பொண்ணு என்னடான்னா விவாகரத்து பண்ணுறதுக்காக விட்டு வச்சுருக்கீங்களா? அந்த பொண்ணை வாழ வெட்டிய வீட்டை விட்டு துரத்தி இருக்கீங்களா? இப்போ என் பொண்ணையும் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மனசுலலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவோட அப்பா சண்டையை வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணவும், உடனே மீனா இருந்துட்டு, "அப்பா அமைதியாக இருங்கப்பா, ஏன்பா இப்படி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சுங்கிறது கிளம்புங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே செந்தில் இருந்துட்டு, "இங்கே பாருங்க மாமா, தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள ஏதாச்சும் கேட்குற வேலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அம்புடுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து ஒரு மாதிரி கரராக பேசவும், இங்கே அவங்க அப்பாவுக்கு, அதாவது மீனாவோட அப்பாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. "என்ன மாப்பிள்ள நீங்களும் இப்படியே பேசுகிறீங்க? என் பொண்ணை உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமா சேர்ந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் சேர்ந்து திட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு தான் என் பொண்ணை லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்களா? ஒண்ணே ஒன்று கண்ணே கண்ணுன்னு என் பிள்ளைய பெற்று வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாம் திட்டுறதுக்காக தான் என் பிள்ளைய பெற்று வச்சுருக்கோமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத